இந்த அஞ்சலிக்கு இப்போ சரியான ஒரு தேர் திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி செஞ்ச பாவங்கள், நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் செஞ்ச துரோகங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த அஞ்சலிய அழிக்கிறதுக்கு ஒரே உருவமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிக்குது. வேற யாரும் கிடையாது. இந்த மகேஷ் தான் வீட்ல மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டாயத்தோட இருந்துட்டு இருக்கான். அத பார்த்து தான் அதாவது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மேல இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. இந்த அஞ்சலிய தேடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறான். இந்த அஞ்சலி வந்துட்டு சோஃபா பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்ட உடனே, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் வந்துட்டு, "ஓ! அங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்கியா? நீ இல்லன்ன உடனே நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா கார்த்திக்க கூப்பிட்டு எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் சொல்லப் போறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் ஒரு பக்கம் இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. அதே சமயம் ரேவதி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இதில் சதியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை மருந்தை அதாவது மயக்க மருந்தை அந்த இளநீல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கலந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பைரவி வந்துட்டு நம்ம ரேவதியை கிட்னாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரேவதி வெளியே இருந்தால் தான் நினச்சது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை விட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த மகேஷ் வந்துட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடனடியாக 10 லட்சம் தேவைப்படுது, எனக்கு 10 லட்சத்தை கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதாவது எதுக்காக இத்தனை மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தவன் இனிமேல் வந்து 10 லட்சம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இந்த அஞ்சல் வந்துட்டு என்னடா விளையாடிட்டு இருக்க, உனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ன உடனே என்ன அஞ்சலி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதா ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். உன்னோட கர்ப்பத்த மறைச்சு எல்லார்கிட்டயும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம போக போக வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவையும் கௌதமியும் அந்த கர்ப்பத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு பிரிச்சேன். இப்போ என்னடான்னா, அதே கர்ப்பத்த வச்சு இலக்கியாவ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ன்றது வந்து கூடிக்கிட்டே போகுதுல்ல. அதுதான் இப்போ 10 லட்சம் ஆயிருக்கு. உடனடியா எடுத்து என்கிட்ட குடு அப்படின்னு உடனே இந்த அஞ்சலி காட்ட மூட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சிடுறா. "ஓ! அப்படியா? நான் சொல்ல மாட்டேன்ற தைரியம் உனக்கு" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறான் இந்த மகேஷ். இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கிளம்பலாம். வெளிய போயிட்டு இலக்கியாவ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பிட்டு இருக்கும்போது தான், மகேஷ் மாஸ் என்ட்ரி குடுக்கறத பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போயி, அந்த சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல தான், "என்ன அஞ்சலி நீ ஓடி போய் ஒளிஞ்சத நான் பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்ததா கார்த்திக், "யார் இருக்கீங்க வீட்ல? வாங்க வெளிய" அப்படி இப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு இன்னும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கும் இங்க மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்ததும் இன்னும் இந்த அஞ்சலிக்கு அதிர்ச்சி. ஐய்யய்யோ! இவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திக் கிட்ட உண்மைய உளறிட்டான்னா, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சதே அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்கா. "என்னடா என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்த?" அப்படி இப்படின்ற மாரி நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, "உன் பொண்டாட்டிய பத்தி ஒரு உண்ம சொல்லணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாராம். இப்போ நம்ம கார்த்திக்கோட தலையில ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லையே தூக்கி போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருந்துட்டு இருக்கான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.